புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர். காங்கிரசுடன் கூட்டணி வைக்க தாவேக்க அழைத்தது என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் பேட்டி அளித்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் அவருடைய பதில்ல என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு, விவரத்தை பதிவு செய்யுங்க. காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் அழைப்பு விடுத்தது. காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் தமிழக வெற்றி கழகம் அங்கீகரித்துள்ளது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறார். கிரிஷ் சோடங்கர் கொடுத்த பேட்டியில பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற கோரிக்கையை ரொம்பவே முன்னோச்சிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்துல நீங்க இன்னும் உறுதியா இருக்கிறீங்களா அப்படின்னு சில கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்பட்ட போது, அதிகார பகிர்வு அப்படிங்கிறத எந்த அரசியல் கட்சி தான் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதிகார பகிர்வு அப்படிங்கிறது தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் விரும்பக்கூடிய ஒன்றுதான். காங்கிரஸ் கட்சி ஒன்னும் தொண்டு நிறுவனம் இல்ல, காங்கிரஸ் கட்சியுமே ஒரு தேசிய கட்சி தான் அப்படிங்கிற வகையில அவருடைய பதில் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி 40 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள் தமிழக வெற்றி கழகத்தால ஈர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் எங்கள் கவனத்தை பெற்றிருக்கு அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் சமீபத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் இடையே சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்புல என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது அப்படின்னும் அவரிடம் கேள்விகள் முன்வைத்த போது, தொகுதி பங்கீடு, எண்ணிக்கை, எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறது, கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை எல்லாமே நடந்தது. அதே மாதிரி கிராம பஞ்சாயத்து அளவிலும் மாநகராட்சி அளவிலும் உள்ளாட்சி அமைப்புகள்ல அதிகார பகிர்வு மேற்கொள்வது தொடர்பா கே.சி. வேணுகோபால் மற்றும் முதலமைச்சர் சந்திப்பின் போது பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னும் கிரிஷ் சோடங்கர் சொல்லியிருக்காரு. திமுகவின் அதிகாரப்பூர்வ அழைப்புக்காக காங்கிரஸ் கட்சி காத்திருக்கிறோம். விரைவில் தொகுதி பங்கீடு குறித்து திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியோட பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படிங்கிற தகவலையும் கிரிஷ் சோடங்கர் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு அவரிடம் சில கேள்விகளை முன்வைச்ச போது, காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத விரைவில் திமுகவோடு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடக்கும் போது நாங்க சொல்றோம் அப்படிங்கிற தகவலையும் கிரிஷ் சோடங்கர் பதிவு பண்ணியிருக்காரு. மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டுல 12 முதல் 20% வாக்கு வங்கி இருக்கு. 63,000க்கும் மேற்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் எங்களிடம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காரு. மொத்தத்துல தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைக்க அழைப்பு விடுத்தது உண்மை அப்படிங்கிற தகவலை கிரிஷ் சோடங்கர் பதிவு பண்ணியிருப்பது இப்போதைய தேர்தல் அரசியல் நோக்கிய நகர்வுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர்.